ரூபா லேஸ். ஏகே கேட்டரிங் மாசு. எனக்கு இந்த சுப்ரீம் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி செமையா இருக்கு. சாப்பிட்ட பிரியாணி நல்லா இருந்தது. எப்பவுமே ஏகே கேட்டரிங் வந்து ஸ்பெஷல் தான். இந்த கிறிஸ்மஸ்லயும் ஸ்பெஷலான சாப்பாடு போட்டாங்க. ஆப்பம் நல்லா இருந்தது. ஆப்பம் சாப்பிட்டோன்னா ஒரு ஏப்பம் வந்தது, நிறைவா இருந்தது. ஏகே கேட்டரிங் எப்பவுமே சூப்பராக தான் செய்வாங்க. லாஸ்ட் டைம்ல இருந்து அவங்க செய்யற சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். சாப்பிட்டே இருக்கணும் போல தோணும். நல்லா பண்றாங்க, சூப்பர். அரவிந்த் பத்தி சொல்லணும்னா ஏகே கேட்டரிங் அவர் ரொம்ப வருஷமா தம்பி எனக்கு தெரியும். அவர் எப்பவுமே கணக்கில் தான் பண்ணுவாரு. இப்போ ஒரு 4 டிஷ் தான் கொடுத்துருக்காரு. 4மே தரமா பண்ணியிருக்காரு. இந்த ஃபுட்டை நீங்க எவ்வளவு ரேட் பண்றீங்க? இந்த ஃபுட் ஏகே கேட்டரிங் எவ்வளவு நல்லா இருக்கு? டெஃபினட்டா 10 out of 10 தாங்க. வேற லெவல்ல இருக்கு. மட்டன் பிரியாணில பீஸ் எல்லாம் அவ்வளவு அழகா குக் ஆயிருக்கு. சாப்பிட்டு அப்படியே ரொம்ப ஜூசியா இருக்கு எல்லா பீசஸ்மே. தென் ரொம்ப ஸ்பெஷல் இந்த சுப்ரீம் சிக்கன். இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபிஷ் நினைச்சேன், ஆனா இது பியூர்லி சிக்கன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிஷ். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஏகேவோட பெஸ்ட் இன்னைக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சுப்ரீம் சிக்கன் அண்ட் ஆப்பம் பிளஸ் மட்டன் குழம்புங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பி. தேங்க்ஸ். இந்த ஃபுட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? ஃபுட்டு பிடிச்சிருக்கலாம் இல்லடா, ஃபுட்டு வேற லெவல். இந்த இதை அப்படியே ஒவ்வொன்றும் வந்து டேஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்ல முடியாது. சரியா, மார்க்கெல்லாம் கேட்டுறாது. மார்க் அதை வந்து தனியா வச்சுக்கணும். இது ஃபுட்டோட டேஸ்ட் அப்படி இருக்கு, வேற லெவல்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம அவங்களோட வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தா செம்மையான டேஸ்ட். அவங்களோட ஸ்வீட்ஸ் எல்லாம் அடிபொலி. ஹலோ எல்லாருக்கும். உண்மையாலுமே இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷனில் வந்து ஏகே அவங்களோட கேட்ரிங்கில் வந்து ஃபுட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இந்த இயரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ஆகட்டும், அதே மாதிரி சிக்கனில் வந்து ஒரு புது இதாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்பமும் அது கூட அந்த கிரேவி ஃபேண்டாஸ்டிக் சொல்லலாம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு கையில் எப்படி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறல, அதே மாதிரி நாக்கில் இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் இருக்குது. ஃபைனலாக அந்த பாதாம் பால் டச்சிங் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஏகே, ஆல் தி பெஸ்ட்.